இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான நம்மளோட பலாப்பழ ஐஸ்கிரீம் இது எப்படி செஞ்சு பார்க்கணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மூணு வீடியோஸ் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், நமஸ்தே. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க, சந்தோஷமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். எந்த இடத்துல வச்சுக்கன்னு பார்க்குறீங்களா? மோஸ்ட் வந்து சொல்கிறது பலாப்பழ ஐஸ்கிரீம் உண்மையிலே சொல்கிறேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கு என்னென்ன பொருள் ஃபஸ்ட்டு தேவைன்னு சொல்லி பார்க்கணும்ல, அதனால் சொல்கிறேன். சுகர் ஆல்ரெடி வேணும், அதனால் சுகர் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டர்ட் பவுடர் சொல்லலாம், அது நான் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் 1/2 லிட்டர் பால் வந்து நல்லா சூடு பண்ணி ஆற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு ப்ராசஸ் இதுதான் பண்ண போகிறோம், அதுங்கனால நான் சூடு பண்ணி ஆற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் நல்ல பலாப்பழம் உங்களுக்கு ஸ்வீட்டாக என்னென்ன இருக்குது நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் அந்த பழத்தை எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராசஸ் பண்ணலாம், எப்படி செய்யணும்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பலாப்பழ கொட்டை இருக்கு இல்லையா, அது உள்ளே இருக்க அந்த கொட்டையை ஃபுல்லாகவே நான் எடுத்துடுறேன். எடுத்துட்டு நான் வந்து என்ன செய்கிறேன்னா, பக்கத்தில் இதே மாதிரி ஒரு பாத்திரத்தில் நான் அதையும் தனியாக எடுத்து வச்சிடுறேன். அப்போ தான் வேலை கடகடன்னு ஆகும். அதனால் ஸோ அதை எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 6 பீஸ் வச்சுருக்கேன், இதில் ஒரு 5 பீஸ் வச்சுருக்கேன். இதை வந்து நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, நல்லா வந்து என்ன சொல்லணும், நல்லா மிக்சியில் போட்டு நல்லாவே நம்ம வந்து அரைக்க போகிறோம். அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து அடுத்த ப்ராசஸ் வந்து இதில் நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும். அதனால் இதை அரைக்க போகிறேன். இதை வந்து அதுக்கு அடுத்து என்ன பண்ணுறேன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு இதை வந்து அரைச்சி எடுத்து வந்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன செஞ்சுருக்கேன், அரைச்சிருக்கேன், கட் பண்ணியிருக்கேன். இப்போ அதை வந்து அரைச்சிட்டு உங்களுக்கு பேஸ்ட் எடுத்து கொண்டு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது நல்லா அரைச்சாச்சு. இங்கே பாருங்க, நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக தான் இருக்கும். அதே போல் இதில் வந்து நம்ம எதுவுமே எக்ஸ்ட்ரா நம்ம சேர்க்க வேண்டாம். கலர் அப்புறம் நம்மளோட இதோட ஸ்மெல்லுக்காக ஏதாவது எசன்ஸ் சேர்க்கணுமா அப்படின்ட்டு நீங்கள் எதுவுமே சேர்க்க வேண்டாம். ஆல்ரெடி இதில் வந்து அந்த பலாப்பழத்தில் வந்து ஒரு பதம் இருக்கும் சொல்லுவோம் இல்லையா, அந்த வாசனை வந்து இதில் இருக்கும். அதனால் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து இதில் வந்து எதுவும் கலர்ஸ் எதுவும் சேர்க்கணும்னு தேவையில்லை. உங்களுக்கு ஒரு வேளை இது கலர் வந்து கொஞ்சம் எல்லோயிஷாக வேணும்னா நீங்கள் எல்லோயிஷாக நீங்கள் சேர்த்துக்கலாம். ஓகேவா? நான் இதில் எதுவுமே நான் சேர்க்க போகிறது இல்லை. ஏன்னா எனக்கு அந்த பலாப்பழத்தோட ஒரிஜினல் அந்த கலர் அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் நான் சேர்க்கலை. நீங்கள் எதுவும் சேர்க்கனாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஓகேவா? வந்து இதை கொஞ்சம் தண்ணியை நான் ஆட் பண்ணி இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் ஸ்கிப் பண்ணாமல் காட்டுறது எதுக்காக அப்படின்னு சொன்னால், நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான். சாரிங்க, கொஞ்சம் லாங் வீடியோவாக போகுதுன்னு நினச்சிட்டு நீங்கள் வந்து இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நமக்கு வந்து அது வந்து ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு தெரியும். ஆனால் பலாப்பழ ஐஸ்கிரீம் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது, வீட்டில் பண்ணால் மட்டும்தான் கிடைக்கும். ஏன்னா ஒவ்வொரு இதுக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயங்கள் வந்து இருக்கும். அதனால் இப்போ அந்த நல்லா ஃபஸ்ட்டு அந்த தண்ணியோடு சேர்த்து கொஞ்சம் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன செய்யணும்னா, நான் அடுப்பில் வச்சு அதை நம்ம வந்து நல்லா சூடு பண்ணி எடுத்துகிட்டு வருவோம். சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பை பற்ற வச்சுட்டேங்க. இதில் நான் வந்து எந்த சுகருமே நான் ஆட் பண்ணல. ஏன் ஆட் பண்ணலைன்னா, நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம பாலில் தான் நம்ம விட்டு இது பண்ண போகிறோம். ஸோ மிக்ஸ் பண்ண போகிறோம் பாலில் சேர்த்து. அதனால் நான் வந்து இதில் எதுவுமே நான் சேர்க்கலை. அதையும் பார்த்தீங்கன்னா எந்த கிளம்ஸும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை, நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் இதை வந்து நல்லா இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இது கொஞ்சம் ஒரு நம்ம வேக வைக்கிறோம் இல்லையா, அந்த பதத்துக்கு தான் நம்ம இதை வேக வைக்க போகிறோம். அப்போ தான் வந்து பாலோட சேரும் போது தெரிஞ்சு போகாது. அதனால தான் இந்த ப்ராசஸ் ஏன் இப்படி நீங்கள் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் அதுக்கு தாங்க பண்ணுறேன். தெரிஞ்சு போயிடக்கூடாது இல்லையா. ஏன்னா இந்த மாதிரி சில ஃபுட்ஸ் போட்டோன்னா பால் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். அந்த பாலை வந்து தெரிய வைக்கக்கூடாது அப்படின்னா டேரெக்டாக அப்ளை பண்ணாமல் நம்ம வந்து அதோட சேர்க்காம நம்ம இந்த மாதிரி செய்யும் போது பால் வந்து தெரிஞ்சு போகாது. அதனால ஸோ அது நல்லா இதை சூடு பண்ணி அந்த வாசனை சூப்பராக இருக்குங்க. பலாப்பழத்தோட ஸ்மெல்லு ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இதை நல்லா இப்போ சூடு பண்ணி இப்போ ஸ்மெல்ல வச்சுக்கிறேன். கறிக்கிடக்கூடாது. உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் வத்த வச்சு உங்களுக்கு எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹார்ட் இருந்தது பாருங்கள். இப்போ லிக்விட் பேஸ்ட் இருந்தது. ஸோ அது நல்லா கொஞ்சம் கட்டியாயிடுச்சு. நமக்கு இந்த பதம் போதும். ஓகேவா? இப்போ நான் என்ன செய்கிறேன்னா, அதே இதில் அடுப்பில் பால் நான் வந்து அவங்ககிட்ட காமிச்சிருந்தேன் இல்லையா. ஸோ 1/2 லிட்டர் பால் வந்து நல்லா சூடு பண்ணி வச்சுருந்ததை சேர்த்துக்க போகிறேன். இதுக்குள்ளே இருக்கிற ஆடை இது எல்லாத்தையும் தான் நம்ம உள்ளே சேர்த்துக்க போகிறோம். எதுவுமே வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம என்ன சேர்ப்போம், உள்ளே வந்து மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து இந்த ஆடையோடு சேர்த்து எல்லாத்தையும் வலித்து எடுத்து போட்டுட்டு பாலை சூடு பண்ண வேண்டியதான். நான் வந்து நிறைய இருக்குது மீன்ஸ் குறைய இருக்குதுன்னு நினைக்காதீங்க. அதில் எந்த தண்ணியும் விடலை. எனக்கு வந்து 1/2 லிட்டர் பாலை வந்து நான் அப்படியே வந்து போட்டிருக்கேன். ஆனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாகவே தான் தெரியும். இப்போ என்ன செய்யணும், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து பாலை எடுத்து இந்த நம்மளோட வச்சுருந்த கஸ்டர்ட் பவுடர் இருக்கு இல்லையா, அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்க போகிறேன். ஏன்னா கொஞ்சம் லிக்விட் பேஸாக வந்து இதோடு சேர்த்தா தான் சீக்கிரத்துக்குள்ளே கட்டியாகும். ஆல்ரெடி இது சூடு பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்னு உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா. அதனால் இப்போ என்ன செய்கிறேன்னா, இது கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். சூடு ஆன உடனே நான் வந்து என்ன செய்ய போகிறேன், நம்மளோட கஸ்டர்ட் பவுடரை வந்து உள்ளே சேர்க்க போகிறோம். ஸோ கொஞ்சம் சூடு ஆகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ஒரு கிளறி விட்டுக்கிறேன் நான்.
ஸோ நல்ல சூடாக ஆயிடுச்சு ஓரளவு. ஸோ நான் என்ன செய்கிறேன், இப்போது நம்ம வச்சுருந்த கஸ்டர்ட் பவுடரை வந்து நான் அதோட சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் இதை. ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது என்ன ஆகும் அப்படின்னா சீக்கிரத்துக்குள்ளே உங்களுக்கு கட்டியாக ஆரம்பிச்சிரும். அதனால் நான் என்ன செய்கிறேன், ஒரு 1/2 கப் அளவுக்கு வந்து நான் வந்து தண்ணி இதோட சேர்த்துக்கிறேன். ஏன்னா அப்போது வந்து அந்த கஸ்டர்ட் பவுட்ரு வந்து இதோடு சேர்த்து அந்த பாலோடு சேர்த்து கொஞ்சம் நல்லா குக் ஆகும். இல்லைன்னா ரொம்ப சீக்கிரத்துக்குள்ளே கட்டி ஆயிரும். ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் என்னடா ஒரு மாதிரி லைட்டாக கட்டி உடனே சீக்கிரம் கட்டி தட்ட மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் நான் என்ன செய்ய போகிறேன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு வந்து நான் வந்து தண்ணி இதோட சேர்த்து வந்து இதை ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ வந்து நல்லா ஃபுல்லாகவே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ பாருங்கள், இப்போ இருக்க உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் ஓரளவுக்கு அந்த லிக்விட் பேஸ் வந்து கட்டியாக ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. நான் இது வந்து ஃபஸ்ட்டு ப்ராசஸ் பண்ணுறதுனால தான் நான் வந்து வேறு இதில் எதுவுமே சேர்க்கலை. நான் இது என்னோடய மெத்தடில் இதில் சிஎம்சி பவுடரோ இல்லை ஜிஎம்சி பவுட்ரு சிஎம்சி பவுட்ரோ மற்றபடி நான் இதில் எதுவுமே நான் சேர்க்கலை. நம்ம ஹோம்மேடாக பண்ணுறது கொஞ்சம் ஹெல்த்தியாக பண்ணணுமேங்கிறதுக்காக தான் நான் வந்து எதுவுமே சேர்க்காமல் ஜஸ்ட் நார்மலாக நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு அப்படி எதுவும் தேவைன்னா நீங்கள் அதை வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க, ஓகேவா? இப்போ இது நல்லா வந்து ஒன்று சேர்ந்து கொஞ்சம் நல்லா வேகட்டும். கொஞ்சம் பாயில் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், கொஞ்சம் கட்டி ஆயிரும். இது கொஞ்சம் ஏன்னா கீழே வந்து அடி பிடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் அதை கொஞ்சம் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கிறேன். இப்போ வந்து இதோடு சேர்த்து நம்ம வச்சுருந்தோம் இல்லையா நம்மளோட பலாப்பழ பேஸ்ட்டு, இந்த பலாப்பழம் பேஸ்ட்டும் இதோடு சேர்த்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதுவும் இதோடு சேர்த்து நல்லா குக்காகி இன்னும் கொஞ்சம் பாயில் ஆகும். ஸோ அப்போ நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு வந்து இதோடு சேர்த்து சீக்கிரத்துக்குலாம் வேகிறதுக்கும். நான் வந்து இதில் எந்த கலர் எந்த எசென்ஷியல் எதுவுமே நான் சேர்க்கலை. உங்களுக்கு வேணால் நீங்கள் வந்து கலர் வந்து எல்லோ எந்த கலர் வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். எனக்கு எக்ஸாக்டாக பலாப்பழத்தோட கலரும் இருக்கணும், அதோட ஸ்மெல்லும் இருக்கணுங்கிறதுக்காக நான் எந்த கலரையும் நான் சேர்த்துக்கல. இதோட இந்த பலாப்பழத்தோட அந்த மிக்சிங் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். இது உள்ளே சேர்க்கும் போது கொஞ்சம் கட்டியாக தான் இருந்தது. ஸோ அதனால் இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சுங்க, கட்டியாயிடுச்சு, லிக்விட் ஃபார்ம் எல்லாமே இல்லை, எல்லாமே சூப்பராகிடுச்சு. இப்போ நான் வந்து என்ன செய்ய போகிறேன், ஆற விட்டு நான் வந்து என்ன செய்ய போகிறேன்னா நம்மளோட கூலிங் ஆக போகுது. ஸோ கூலிங்காக நான் வந்து ஓவர் நைட் வைக்க போகிறேன். ஸோ திரும்ப நம்ம நாளைக்கு இதை வந்து என்ன செய்ய போகிறோம், மறுபடியும் நம்ம வந்து இதை அரைக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் இந்த பலாப்பழம் எல்லாமே உள்ளே சேர்த்தாச்சு, லிக்விடு ஃபுல்லாகவே சேர்த்தாச்சு, எல்லாம் மிக்ஸ் ஆகிருச்சு. சுகர் வந்து 1 கப் நான் உள்ளே சேர்த்துட்டேன் ஆல்ரெடி. அது கொஞ்சம் ஸ்கிப் ஆகிருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. 1 கப் நான் வந்து சுகர் வந்து உள்ளே ஆட் பண்ணிட்டேன். ஸோ அதுவும் சேர்த்து தான் இது வந்துகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்து நல்லா இதை ரெஸ்ட்டுக்கு விட போகிறேன். இது நல்லாவே கட்டி ஆகிடும். ஸோ அது இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஆற வச்சு ஸோ அதை அடுத்த ப்ராசஸ்க்கு நம்ம வந்து நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து நம்ம வச்சுருந்தோம் பலாப்பழம், இந்த பலாப்பழத்தை வந்து கட் பண்ணி வச்சுருந்த பலாப்பழத்தை நான் வந்து இதுக்குள்ளே சேர்த்துக்கிறேன். இதில் எந்த கலரும் போடல. இதில் கொஞ்சம் சுகர் ஆல்ரெடி இருக்கும், நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் ரொம்ப இல்லாமல் தண்ணியே விடக்கூடாதுங்க, அதை நான் சொல்லிடுறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சுகர் சேர்த்துக்கிறேன். அடுப்பு வந்து நான் பற்ற வைக்கல, அடுப்பை பற்ற வச்சு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதை வந்து இதோட சேர்த்து வேக தான் விட போகிறோம். சரியா, ஒரு கேரமலைஸ் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் அதை பண்ணி வைக்க போகிறோம். ஏன்னா நாளைக்கு நம்மளோட அந்த ஐஸ்கிரீமுக்கு உள்ளே வந்து லேயர் பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலேயே பலாப்பழ ஐஸ்கிரீம் செம்மையாக இருக்கும். கடையில் நீங்கள் எங்கே போனாலும் கிடைக்காது இந்த மாதிரி டேஸ்ட் நீங்கள் பண்ணும்போது. ஸோ இப்போ அதை நல்லா ஆற வச்சு பாக்ஸில் போட்டு நான் வந்து ஃப்ரீசரில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான நம்மளோட இந்த பலாப்பழம் வந்து அந்த சுகரோட நல்லா வந்து குக் ஆகிடுச்சு. ஸோ சாப்பிட்றதுக்கு ஒரு க்ரன்ச்சி கிடையாது, பட் அது ஒரு லைட்டான ஒரு க்ரன்ச்சி இருந்தது. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அந்த பலாப்பழம். ஸோ அதனால் நான் வந்து இதில் தண்ணி எதுவுமே விடாமல் வெறும் சுகர் மட்டும்தான் நான் வந்து ஆட் பண்ணி இதோட இதை சேர்த்து நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். ஸோ கண்டிப்பாக ரொம்ப கிறிஸ்பியாகவும் அதை சாப்பிட்றதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் ஸோ இப்போ பாருங்கள் ஃபுல்லாக இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஒரு பதம் இருக்குது இல்லையா இது. ஸோ இப்போ அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து என்ன செய்ய போகிறோம், கொஞ்சம் நீங்களே இப்போ பாருங்கள் எடுத்து காமிக்கும் போதே உங்களுக்கு தெரியுதா, இதோட சேர்த்து நல்லா வெந்துருச்சு, அந்த பச்சை இல்லை. ஸோ இப்போ என்ன செய்ய போகிறோம், இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுட்டு நல்லா கூல் பண்ண போகிறோம். இதையும் பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வந்து நல்லா போட்டு வந்து இதை ஆற வச்சு ஃப்ரீசரில் ஓவர் நைட் வந்து நான் விட போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸ் இதுக்கு அடுத்து என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு அதையும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஓகேவா? இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நேற்று வச்சுருந்த பலாப்பழ ஐஸ்கிரீம், இந்த ஐஸ்கிரீமை வந்து என்ன செய்ய போகிறேன்னா மிக்ஸி ஜாரில் வச்சு நான் வந்து அரைக்க போகிறேன். ஏன் அப்படின்னு சொன்னால் ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னா நம்மளால் என்ன செய்ய முடியாது, அரைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் அதை சொன்ன மாதிரி நான் இன்னும் இதில் கொஞ்சம் வந்து என்ன செய்ய போகிறேன்னா மிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. என்னென்னு நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இதை வந்து உள்ளே சேர்த்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ஒரு லிக்விட் பதம் மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1 கப் வந்து
நான் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்திருக்கேன் 1 கப். ஏன்னா நான் 1/2 கப்பு வந்து மீன்ஸ் மில்க் எடுத்ததுனால நான் வந்து இது கொஞ்சம் லிக்விட் பேஸாக இருக்கணுங்கிறதுனால இவ்வளோ நேரம் வெளியே வச்சு கொஞ்சம் கூல் போனதுக்கப்புறம் நான் வந்து இதோட சேர்த்து இந்த ஃப்ரெஷ் க்ரீமையும் சேர்த்துக்கிறேன். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது வந்து ஃப்ரெஷ் க்ரீமு. நம்ம இதை சேர்த்தா தான் இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மில்க் மீடு, இது வந்து இதுவும் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த டேஸ்ட்டுக்காக நான் வந்து இதை சேர்த்துருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து இது கூட சேர்த்துக்கிறேன். ஸோ அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் ரிச் லுக் கொடுக்குன்னு சொல்லுவாங்களே, அந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் இதையும் சேர்த்துக்கிறேன். இது கூட 1/4 கப் வந்து மில்க் பவுடர் வந்து 1/4 நான் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான். இதுவும் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா வேணாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நல்லா சொல்லப்போனால் ஸ்பூன் கணக்கில் சொன்னீங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் டு 4 ஸ்பூன் வர்ற மாதிரி தான் இருக்கும். எனக்கு ஆல்ரெடி மோஸ்ட் வந்து நான் பவுடர் வந்து புதுசாக தான் இதில் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இது வந்து என்னோடய லாஸ்ட்டு இந்த பேக்கெட் முடிஞ்சது இந்த பாட்டிலில். இப்போ புதுசாக ஃப்ரெஷ்ஷாக தான் உள்ளே சேர்க்கணும். அதனால் 1/4 கப் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதுவும் ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து இதை சேர்த்துருக்கேன் அப்படிங்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக சேர்த்துக்கணுங்கிறது இல்லை. உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. உண்மையிலே ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆனால் ஐஸ்கிரீமுக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாமே என்ன சேர்க்கணும்னா நல்லா அரைச்சிட்டு வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன், சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அரைச்சி எடுத்துட்டோம். நம்ம வச்சுருந்த இந்த ஃப்ரெஷ் க்ரீமு, அப்புறம் நம்ம போட்டிருந்த மில்க் பவுட்ரு, அப்புறம் நம்ம போட்டிருந்த வந்து மில்க் மேடு, இது எல்லாமே இதோட சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸ்மெல் பார்த்தீங்கன்னா வாவ், ரொம்ப அமேசிங்காக இருக்குங்க. நான் வந்து இதை ரொம்ப பெருசாலாம் அந்த மாதிரி நான் பண்ணலை. ஹோம்மேடாக பண்ணுறதுனால நான் வந்து இது எந்த கலரும் நான் சேர்க்கலை. ஒருவேளை உங்களுக்கு கலர் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒருவேளை கலர்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, இந்த இருக்கா இந்த மாதிரி பாக்ஸில் தான் நம்ம வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம யாருக்கனவே நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் கேரமெல்லாம் நேற்று வந்து பைனாப்பிள் வந்து செஞ்சு வச்சுருந்தேன். சரி, பலாப்பழத்தை வந்து செஞ்சு வச்சுருந்தேன். ஸோ இதை வந்து என்ன செய்ய போகிறோம், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு இந்த இடத்துல அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறேன். ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து ஒவ்வொரு பைட் சாப்பிடும் போதும் இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நீங்கள் சும்மா அப்படியே இது பண்ணி போட்டுறாதீங்க, எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகணும். அப்போ தான் நம்ம ஒவ்வொரு பைட் சாப்பிடும் போதும், நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிடும் போதும் உங்களுக்கு வந்து அந்த பலாப்பழத்தோட ஸ்மெல் வந்து ஸ்மெல்லும் அந்த பலாப்பழம் வந்து வாயில் வந்து உங்களுக்கு வரும். அதனால் உங்களுக்கு ரொம்ப 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 தேவை. ஸோ அதனால் நீங்கள் வந்து நான் என்ன செய்வேன்னா கொஞ்சமாக ஒரு லேயர் மாதிரி தான் நான் வந்து இதை வந்து ஃபஸ்ட்டு செட் பண்ணுறேன். ஓகே, அப்புறம் என்ன செய்கிறேன்னா ஸ்பூன் வச்சு நம்ம எடுத்து போட்டுட்ருக்கோம். இது என்ன ஆகுதுன்னா நிறைய டைம் வேஸ்ட் ஆகுது. நான் நல்லா என்ன செய்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக கையாலேயே ஸ்ப்ரெட் பண்ணி விடுதேன். உடனே நீங்கள் சொல்லிடாதீங்க, ஒன்றும் கை பார்த்தீங்கன்னா கூட ஈரமாக இருக்கும். ஏன்னா நான் கை கழுவிட்டு வந்தால் வேலை பார்க்குறேன். உடனே ஹைஜீனிக்காக பண்ணுறீங்க அது இதுன்னு சொல்லிட்டு கமெண்டில் வந்துடாதீங்க ப்ளீஸ். இதுலேயும் நம்ம ஒவ்வொரு பைட் சாப்பிடும்போது நம்மளோட பலாப்பழம் வந்து வாயில் ஒட்டணும், மீன்ஸ் வாயில் வரணும். அப்போ தான் அதோட டேஸ்ட் எக்ஸாக்டாக நமக்கு தெரியும். யாரெல்லாம் வீட்டில் பலாப்பழம் ஐஸ்கிரீம்லாம் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு சொல்லுங்கள். இப்போ என்ன செய்கிறேன், மறுபடியும் கொஞ்சமாக நான் லேயர் எதுக்காக பண்ணுறேன் அப்படின்னா திரும்பியும் அது வந்து மேலே வந்துடக்கூடாதுங்கிறதுனால தான் திரும்ப நான் லேயர் பண்ணி போடுறேன். ஒருவேளை உங்களுக்கு லேயர் பண்ண வேண்டாம், எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கிளறிடலாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்படி கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் என்ன ஒரு இடத்துல இருக்கும், ஒரு இடத்துல இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? அதனால தான் உண்மையிலே சொல்கிறேன், ரொம்பவே எம்மியாக இருக்கும். ஒரு ஆட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கே போனாலும் இந்த பலாப்பழ சீசன் டைம் மட்டும்தான் நம்ம பலாப்பழம் பண்ண முடியும். அதனால நான் வந்து வெறும் 1/2 லிட்டர் பால் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். அதில் பாருங்கள், இப்போ உங்களுக்கு ஒரு 1 kg அளவுக்கு வந்து இது கிடச்சிருக்கு, ஐஸ்கிரீம் கிடச்சிருக்கு. ஸோ இதை வந்து நல்லா ஓவர் நைட்டு நம்ம இதை வந்து என்ன செய்ய போகிறோன்னா ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ண போகிறேன். இதெல்லாம் எடுத்து நான் இது பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு மேலேயும் சும்மா இருக்க பீஸ் எல்லாத்தையும் மேலே போட்டு விட்டுறதேன். ஒருவேளை நீங்கள் என்னோடய சேனலை பார்த்துட்டு பண்ணுறீங்கன்னா டேஸ்ட் உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். உங்களோட ஒப்பீனியன் என்னென்னு கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். அது மாதிரி டேஸ்ட் எப்படி இருந்தது, நல்லா இருந்ததா நல்லா இல்லையா, உங்கள் குழந்தைங்க என்ன சொன்னாங்க, இது எல்லாமே நீங்கள் வந்து எனக்கு சொல்லுங்கள். அது மாதிரி நம்ம ஃபேமிலியில் இப்போ யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி நிறைய யூனிக்கான டிப்ஸையும் நீங்கள் வந்து என்னோடய சேனலில் பார்க்கலாம். ஸோ அது உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சிருந்தாலும் சொல்லுங்கள், அதையும் நம்ம ட்ரை பண்ணுவோம். சூப்பராக நம்மளோட சூப்பரான நம்மளோட ஐஸ்கிரீம் வந்து செட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இது என்ன செய்ய போகிறேன்னா ஓவர் நைட் வந்து நான் விட போகிறேன். ஓவர் நைட் விட்டுட்டு மறுநாள் உங்களுக்கு காலையில் இது எப்படி வந்திருக்கு, இதோட டேஸ்ட் என்ன இருக்குன்னு நான் சொல்கிறேன். நான் வந்து எந்த ஒரு
வெண்ணிலா எசன்ஸ் கூட நான் அதில் சேர்க்கல. ஏன்னா எனக்கு வந்து எக்ஸாக்டாக பலாப்பழத்தோட எனக்கு வந்து அந்த ஸ்மெல் வேணும், அந்த டேஸ்ட் இருக்கணுங்கிறதுக்காக நான் எதுவுமே நான் ஆட் பண்ணவே இல்லை. ஒருவேளை உங்களுக்கு பை சான்ஸ் அந்த மாதிரி வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. கலர் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் கலர் எதுவும் நான் சேர்க்கல. இப்போ வந்து மறுபடியும் வந்து செய்ய போகிறேன்னா மூடி ஓவர் நைட் விட்டுட்டு மறுநாள் உங்களை பார்க்குறேன். ஸோ எப்படி வந்துச்சு சொல்லி மறுநாள் பார்க்கலாம். பாய். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பலாப்பழம் ஐஸ்கிரீம் வந்து ரெடிங்க. சூப்பராக இருக்குது, எம்மியாக இருக்குங்க. பாருங்கள், நான் இப்போ தான் அப்படியே எடுத்துருக்கேன், நான் எடுக்கவே இல்லை. நான் வந்து இதில் வந்து சிஎம்சி பவுடரோ எதுவுமே நான் சேர்க்கல. ஜஸ்ட் ஒரு நார்மலாக வீட்டில் நம்ம வச்சுருக்க பொருளை வச்சு மட்டும் தான் நான் பண்ணியிருக்கேன். அதனால் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஆட்டை வந்து நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எதுக்கு இப்படி எடுத்துகிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? நான் எங்கிட்ட அந்த ஐஸ் அந்த எடுக்கிற அந்த ஸ்கூப்லாம் கிடையாதுங்க. அதனால் நம்ம நார்மலாக வச்சுருப்போம்ல வீட்டில் கரண்டி, சின்ன கரண்டி. ஸோ அதில் தான் எடுக்கேன். அதனால் அதிலே சூப்பராக தான் வரும் நமக்கு. இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், நல்லா க்யூட்டாகவே வருது. இப்போ பாருங்கள், சரிங்க, கரண்டிலேருந்து வர மாட்டேங்குது. ஓகே, இதில் நீங்கள் டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு சாக்லேட்டு, ஐஸ் மீன்ஸ் அந்த சாக்லேட் சிரப்பு, சாக்லேட் சிப்ஸு எது வேணாலும் நீங்கள் சேர்த்து நீங்கள் சாப்பிட்லாம். பட் இதுக்கு வந்து எனக்கு எதுவும் தேவைப்படாதுன்னு தோணுது. ஏன்னா நம்ம வந்து பலாப்பழம் போட்டுக்கிறதுனால அந்த பலாப்பழத்தோட ஃப்ளேவரு அப்படியே நிற்கும்னு நினைக்கிறேன். அதனால் சூப்பராக இருக்குங்க. உண்மையில் வாசனை ரொம்ப டேஸ்ட்டியாக எப்படா சாப்பிட்லான் இருக்குது, அந்தளவுக்கு தான் இருக்குது. உண்மையில் ரொம்ப எம்மியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ஒரு ஆட்டை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இது எப்படி வந்தது, உங்கள் பசங்க எப்படி சொன்னாங்க இல்லைங்கிறத நீங்கள் வந்து சொல்லுங்கள். ஓகேவா? பாருங்கள், சூப்பராக நம்மளோட அந்த பலாப்பழம் இல்லை, அதனால் நான் மேலே வந்து இதில் டாபிக்ஸ் வந்து போடலை. சொல்லிட்டோம், டேஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். உண்மையிலே பார்க்க ரொம்பவே ஸ்வீட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது அந்த ஸ்மெல்லு. வாவ், சூப்பராக இருக்குங்க. வாவ். டேஸ்ட் வந்து அது பலாப்பழ டேஸ்ட் உண்மையிலே சாப்பிடாத பசங்க கூட சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது. அதை சொல்ல வார்த்தையில் சாப்பிட்டா தான் தெரியும் உங்களுக்கு அதோட ஃபீல் என்ன இருக்குன்னு. இன்னொரு பைட் எடுத்துக்கிறேன். வெரி குட்ங்க. செமையாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ஒரு ஆட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இது எப்படி வந்துச்சு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ சூப்பராக நம்மளோட பலாப்பழ ஐஸ்கிரீம் ரெடி பண்ணி நாங்கள் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்களும் வீட்டில் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. இந்த மாதிரி சமைச்சு செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.